அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் கோடக் மஹிந்திரா பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுலேயுமே குறிப்பாக கோடக் மஹிந்திரா பேங்கோடைய லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதுக்கு முன்னாடி இவங்க 500 rupees ஜாயினிங் ஃபீஸும் 500 rupees ஆனுவல் ஃபீஸும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ் இல்லாமல், எந்த விதமான ஆனுவல் ஃபீஸ் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்டோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் எவ்ரி 6 monthஸில் 1,25,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே 4 PVR மூவி டிக்கெட் கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸாக வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரெண்டு சாய்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் எவ்ரி டைம் 150 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 8 ரிவார்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்டு மூலியமாக நீங்கள் 300 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 16 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தேர்ட் பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லலாம் இந்த ஆஃபர் டைமில் இல்லைனா ஃபெஸ்டிவல் சேல் டைமில் ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய வாட்டி கண்டிப்பாக கோடக் மஹிந்திரா பேங்கோடைய கிரெடிட் கார்டு ஆஃபர் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக கூட ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பிக் பில்லியன் டேஸ் வந்துச்சு இல்லையா, அதில் கோடக் மஹிந்திரா பேங்கோடைய கிரெடிட் கார்டு ஆஃபர் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் 5,000 rupeesக்கு மேலே ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது என்னென்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஆஃப் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 5,000 rupeesக்கு நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 500 rupees டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கும், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். ஸோ அதனால் நிறைய ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கோடக் மஹிந்திரா பேங்கோடைய நிறையா ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஸ்கவுண்ட்டு, ஆஃபர்லாம் கிடச்சிரும். ஸோ நீங்கள் நிறைய உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் என்னென்னா, இது ஒரு ரூபே வேரியண்ட் கார்டுனால நிறைய இந்த UPI பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெட்டு, அமேசான் பே, இது மாதிரி நிறையா UPI பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸ்லலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி UPI ரிலேட்டட் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய இந்த UPI QR கோட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு மூலியமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய வாட்டி நீங்கள் UPI பேமெண்ட் ஆப்ஷனை பார்ப்பீங்க. அதில் கூட நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக UPI பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னன்னா, இந்த கார்டில் உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷன் கிடைச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அப் டு 5,000 rupees வரைக்கும் கான்டாக்ட்லெஸ்ஸாக பே பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான பின்லாம் தேவையே இல்லை. நெக்ஸ்ட் இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஹவுஸ் ஒய்ஃபு, ரிட்டையர்டு, ஸ்டூடெண்ட்டு, யாராக இருந்தாலுமே சரி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏஜ் 21லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், இதுக்கு நடுவில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமாக உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப்க்கு பேன் கார்டும், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு கேட்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக சம் கேஸில் என்னென்னா, உங்ககிட்ட மேபி இன்கம் ப்ரூஃப் கேட்கலாம். ஆனால் கம்பல்சரி கிடையாது, மேபி உங்ககிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் கோடக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு 0 balance சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமாக நீங்கள் எந்த விதமான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமாக இந்த கார்டு சார்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல, எந்த விதமான சார்ஜே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அது தெரியலனா அப்பயும் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நான் அதில் ஒரு செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து கோடக் மஹிந்திரா பேங்க்கில் நீங்கள் ஒரு 0 balance சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பேங்க்கோடைய கஸ்டமராக இருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோடைய மற்ற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு லோனு, கிரெடிட் கார்டு, அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு 0 balance சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறேன். இப்போ எப்படி நீங்கள் இந்த கோடக் மஹிந்திரா பேங்கோடைய லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கார்டோடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது என்னென்னா, இந்த ரிவார்டு பெனிஃபிட்டு, மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டு, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் UPI பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம்.
இந்த பெனிஃபிட் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமாக இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமாக வேறு என்னென்னா இந்த கார்டோடைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். இப்போ இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கெட் யுவர் கார்டு நவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஐ கன்சென்ட் அண்டு ஆத்தரைஸ் கோட்டக் மஹிந்திரா பேங்க் டு மேக் என்கொயரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. தென் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நேம் ஆன் தி கார்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய நேமை உங்களுடைய கிரெடிட் கார்டில் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேமே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களை பற்றி இன்னும் சில பர்சனல் டீட்டெயில்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபாதரோடைய பேன் கார்டு இருக்கு இல்லையா, அதில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை நீங்கள் ஃபாதர் நேமில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிளா மேரிடா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஒர்க் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேலரிடா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரிட்டையர்டு, ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட்டு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக அதோடைய ஒர்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கோடைய அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ப்ராப்ரைட்டர்ஷிப் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பிஸ்னஸோடைய நேம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. அதில் செலக்ட் இன்கம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்க்கோடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, நோனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸில் தான் உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கார்டு இருக்கு இல்லையா அது டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸோடைய அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, லேண்ட்மார்க்கு, பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸில் சென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஐ அக்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இன்னும் 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ஐ அக்ரி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் அ கார்டு அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கோடைய லீக் பிளாட்டினம் கார்டு ஷோ ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, ரெகுலர் கார்டு, எஃப்டி பேக்டு கார்டு. இதில் நீங்கள் ரெகுலர் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நீங்கள் எந்த விதமான ஃபிக்ஸ்டு டிபாசிட் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. எதுவுமே பண்ணாமல் இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த லீக் பிளாட்டினம் ரூபே கார்டில் என்னென்னா எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 00 தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமாக இந்த கார்டோடைய வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோ கேவைசி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் வெளியில் போயிட்டு கேவைசி பண்ண தேவையில்ல, ஆன்லைன் மூலியமாகவே கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய இந்த பேன் கார்டு இருக்கு இல்லையா அதை நீங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேவைசியை நீங்கள் வெறும் 5 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஒரு வீடியோ காலில் இவங்களுடைய ஏஜெண்ட்டை கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. அதில் உங்ககிட்ட சில பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய நேமு, அதுக்கப்புறமாக நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய பேன் கார்டு ஷோ பண்ண சொல்லுவாங்க.
உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி காமிக்கிற மாதிரி வரும். இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு கஸ்டமராக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த விதமான வீடியோ கேஒய்சிலாம் கம்ப்ளீட் பண்ணவே தேவையில்லை. இப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த கோட்டக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது மாதிரி வந்து ஒரு மெசேஜ் இஷ்யூ ஆகும். இப்போ உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா உங்களுடைய கார்டு வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சுதா, இல்லைனா உங்களுடைய கார்டு வந்து எங்கே இருக்குது, உங்களுடைய கார்டு வந்து எப்போ டெலிவர் ஆகும், அந்த கார்டு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே நீங்கள் அதுலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோடைய லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அது வந்து அப்ரூவ் ஆகலைன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோடைய லீக் பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். கண்டிப்பாக அந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.